ஹலோ கைஸ், ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து ஒரு கேரளா பிரியாணி சிம்பிள் டைப்பில் செய்கிறேன். இஞ்சி பூண்டு போட்டு வணக்கிட்டு வானலியில் நல்ல சன்ஃப்ளவர் ஆயிலோ நெய்யோ போட்டு இஞ்சி பூண்டு வணக்கிட்டு அதுக்கப்புறமேலு பெரிய வெங்காயம் நீள நீளமாக அரிஞ்சது வந்து நெய்யில் வறுத்து எடுக்கணும், டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நான் வந்து பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக தான் அரிஞ்சிருக்கிறேன். அது சாப்பரில் போட்டு அரியறதுனால அப்படி அரிஞ்சிட்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வணக்கிட்டு அதில் பிரியாணி மசாலா கூட போட்டு வணக்கிட்டு அப்புறம் சிக்கனை போட்டு சிக்கனை வந்து ஒரு 12 பீஸாக மட்டும்தான் போடுவாங்க. அவ்வளோ பெரிய சிக்கன் பீஸாக இருக்கும். அதை போட்டுட்டு அப்புறம் தயிர் ஊற்றி மல்லி இலை போட்டு புதினா இலை போட்டு நல்லா வணக்கிட்டு லைமும் கூட போட்டு வணக்கிட்டு லைம் ஜூஸும் போட்டு வணக்கிட்டு சிக்கனை வந்து மூடி வச்சு வேக விடணும். இடையில ஒரு 60% கறி வெந்தால் போதும். இடையில கிளறி மூடி வச்சு கிளறி கொடுத்துட்ருக்கணும். அதே சமயம் வேற ஒரு அடுப்பில் வந்து ரைஸை தனியாக வேக வைக்கணும். தண்ணி ஊற்றி கொதி வந்ததுக்கப்புறமேலு பாசுமதி ரைஸ் தான் இங்கே சாதாரண எடுக்கிறது. சீரக சம்பா ரைஸை எடுக்கிறதில்ல, எங்கேயும் எடுத்து பார்த்ததும் இல்லை. தண்ணி கொதிக்கும் போது அதில் வந்து பட்டை கிராம்பு வாசனை பொருட்கள் பிரியாணி வாசனை பொருட்கள் இருக்கும்ல, அதெல்லாம் போட்டுட்டு ரைஸை வந்து பாதி தான் வேக வைக்கிறது. பாதியும் ஒரு லிட்டில் பிட் ஒரு 60% வெந்தால் போதும். 60 80 கூட வேகலாம், அந்த அளவுக்கு வெந்தால் போதும். அது ரொம்ப அரிசியாக இல்லாமல் வெந்தால் போதும். அப்புறமேலு நான் சிம்பிளாக தான் பண்ணுறேன். கேரளாவில் பண்ணுறது வந்து கொஞ்சம் கூட வித்தியாசமாக இருக்கும். ஒரு லேயரு ரைஸு, அடுத்த லேயரு கறி, அடுத்த லேயரு அந்த திராட்சை முந்திரி அப்புறம் மல்லி இலை இதெல்லாம் ஒரு லேயராக போட்டு தம் பண்ணி வச்சுட்டு அப்புறமேலு அப்படி பத்திரமா கறியும் எல்லாருக்கும் கிடைக்கணும். அந்த கறியில் இருக்கிற கிரேவியில் இந்த ரைஸை வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் கேரளா ரைஸ் பிரியாணி இருக்கும். இந்த மாதிரி தான் ஏறக்குறைய செய்கிறது. நான் சிம்பிளாக செஞ்சுருக்கிறேன். தம் போட்டு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வச்சோம்னா வேக வேண்டிய பாக்கி எல்லாம் வெந்துடும். கடைசியாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாலில் கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு அங்கேயும் இங்கேயும் ஊற்றும்போது அது நல்ல ஒரு ஃப்ளேவரும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மதர்ஸுங்கிறதுனா வெளிப்பிரகாரமாக அவங்க கஷ்டப்படுறது எல்லாம் தெரியும். ஃபாதர்ஸ் வந்து உண்மையாலுமே ரொம்ப அவங்க வெளிக்காட்ட மாட்டாங்க. ஆனால் அவங்க எத்தனை வயசு வரலும் அவங்க கஷ்டப்படுறாங்க. பிள்ளைகளுக்கு வந்து அது நல்லா தெரியணும். பசங்களாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும் அப்பாவோட கஷ்டம் வந்து புரிஞ்சு அவங்க இது செயல்படணும். எவ்வளோ கஷ்டப்பட்டால் எத்தனை வயசு வரலும் அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, அதை வந்து புரிஞ்சுட்டு அவங்க வயசாகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலாக சந்தோஷமாக நிம்மதியாக அவங்களுக்கு ஒரு காலத்தை கொடுக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா, சங்கனாശ്ശേരി சந்தையில் போனால் நல்ல வயசான தாத்தா மாதிரியே வண்டி இழுத்து சுமந்து குடும்பத்தை போட்டுறதுக்கு தானே அவங்க கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமேல சொல்லாமல் இருக்க முடியாது. நம்ம பேரண்ட்ஸு நல்ல டிப் அண்ட் டாப்பில் என்ன வேலைக்கு போனாலும் நமக்கு அது தெரியலை. இந்த மாதிரி கடின உழைப்பை நம்ம பார்த்ததுக்கப்புறமேலே எல்லாரோட உழைப்பும் ஒரே மாதிரி தான். ஒருத்தவங்க வண்டி இழுக்கிறாங்கன்னு சொன்னாலும் இன்னொருத்தவங்க நல்ல பிஸ்னஸ் பண்ணுறாங்கனாலும் மென்டல் டென்ஷன் எல்லாருக்கும் குடும்பம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் வந்து ஒரு சேமியா பாயசம் கூட செய்கிறேன். சேமியா பாயசம் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்பெஷலாக ஒன்றுமே செய்யலை, சாதாரணமாக செய்கிற மாதிரி செஞ்சுட்டு மில்க் மெய்டு கொஞ்சம் சேர்த்துறேன். அப்புறம் ஏலக்காவும் ஜீரகமும் கூட நல்லா நுணுக்கி அதில் சேர்த்துறேன். தேங்காய் பால், கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துறேன். இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு நாளுக்காக தான் செய்கிறது. ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷல். ஒரு 10 30 40 வருஷத்துக்கு முன்னால் ஒன்றும் இந்த ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே ஒன்றும் கொண்டாடின மாதிரியோ செலிப்ரேட் பண்ண மாதிரியோலாம் ஒன்றும் இல்லை. அந்த காலத்தில் என்ன வார மலர், தினமலர் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் கூட கிடைக்கிற ஒரு சப்ளிமெண்ட்ஸு, அதில் வந்து சிறுவர் மலர் அந்த மாதிரி ஒரு மலர்கள் கிடச்சிட்ருக்கோம். அதில் இது அந்த டேட்டு பிரகாரம் வந்ததுன்னா நம்ம பார்ப்போம். பார்த்து அதை ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் வெட்டி வைப்போம், இல்லாட்டி அந்த புக்கை பத்திரப்படுத்தி வைப்போம். இந்த மாதிரி எத்தனை பேர் பண்ணியிருக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மொபைல் வந்ததுக்கப்புறமேலே டெக்னாலஜி வளர நிறைய காரியங்கள் டெய்லி ஒரு நாள் ரெட் ரோஸ்க்கு கூட ஒரு நாள் வந்தது. எப்படிலாம் வாழ்க்கை வித்தியாசமாக மாறிட்டுருக்குது. ஆனாலும் அந்த பழமையான ஒரு இனிமையான காலம் திரும்ப கிடைக்காது. ஏன்னா இப்போ எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் மாற்றம் வந்துருச்சு. அதனால் ஃபாதர்ஸ் டேக்கு மட்டும் இல்லை, டெய்லி ஃபாதர்ஸ் டேவாக டெய்லி மதர்ஸ் டேயாக கொண்டாடணும். ஏன்னு சொன்னால் அந்த ஃபாதரும் மதரும் இல்லைன்னா நம்ம இன்றைக்கி இல்லை. அது உண்மையான ஒரு காரியம் தானே. அதனால் அவங்கள வந்து வேதனைப்படுத்தவே கூடாது, ஃபாதர்ஸையும் மதர்ஸையும் வேதனைப்படுத்தவே கூடாது. சரின்னு சொல்லிட்டு செய்யாமல் விட்டால் கூட பரவாயில்ல. ஏதாவது ஒரு வேலை சொல்கிறாங்க, ஒரு ஹெல்ப் செய்ய சொல்கிறாங்க அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு செய்யாமல் விட்டால் கூட பரவாயில்லையாமா. ஆனால் செய்ய மாட்டேன்னு சொன்னால் அவங்களோட வயிற்றெரிச்சல் வந்து நம்மளை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அப்போ வந்து வயிற்றெரிச்சல் ஒரே செகண்டில் நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க போகுதுல்ல, அப்போ இவங்க மனசில் ஒரு வேதனை வருதில்ல, அந்த வேதனை தான் பிள்ளைகளை வந்து பாதிக்கும். அதனால் பிள்ளைங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக சொன்னபடி கேட்டு நல்ல பிள்ளைகளாக, ஏன்னா முந்தி மாதிரி இல்லை, காலம் ரொம்ப வித்தியாசமாக மாறிடுச்சு. முந்தி அடி பெல்ட்டில் அடிப்பாங்க, அதுபோக குச்சியில் அடிப்பாங்க. அந்த அடியை வாங்கிட்டு பிள்ளைகள்லாம் இருந்ததுங்க. இப்போ ஒரு 8 வயசு பிள்ளை கூட தூக்குமாட்டி செத்துருச்சு அம்மா அடித்தாங்கன்னு சொல்லிட்டு.
அதனால பேரண்ட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பிள்ளைகளை வளர்த்த வேண்டியது இருக்குது. அந்த காலம் மாதிரியே இல்லை, சொன்னால் பிள்ளைகளுக்கும் எல்லாம் ஈஸியாக புரியுது, ஈஸியாக கேட்டுக்கிறாங்க. அதனால பேரண்டிங்கிறது ஒரு தனி கலை தான். அதை வந்து இன்னொரு நாள் பேசலாம். அதனால் பிள்ளைகளை வந்து நல்லா கவனமாக சந்தோஷமாக ஃப்ரீயாக பழகுங்க. எல்லாம் பேசி சந்தோஷமாக 4 பேர் இருந்தீங்கன்னா 4 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போதே எல்லா டாப்பிக்கும் பேசலாம். வீட்டில் என்ன குறைவு என்ன நல்லா இருக்குதுங்கிற டாபிக் எடுத்து பேசி சந்தோஷமாக இருக்கலாம்.